வணக்கம். நம்ம மொபைலில் எப்படி பைத்தானை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்ச் பண்ணுங்கள் பைத்தான் அப்படின்னு. பைத்தான் போட்டோடனே மேலே பைட்ராய்ட் 3 ஐடில் ஃபார் பைத்தான் 3 அப்படின்னு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. மொபைலில் பண்ணுறதும் லேப்டாப்பில் பண்ணுறதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். லேப்டாப்பில் உள்ள ஃபைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரன் பண்ணுறது எல்லாமே வித்தியாசம் இருக்கும். மொபைலில் கொஞ்சம் வேறுபாடாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அவசரமாக எதுவும் பைத்தான் ப்ரோக்ராம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் பைத்தான் இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்டாப்லேயும் பண்ணி வச்சுக்கோங்க. %14 வந்திருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன். ஓப்பன் கொடுத்த பிறகு தான் இப்போ இன்ஸ்டாலிங் பைத்தான் அப்படின்னு வருது. இப்போ புது ஃபைலாக நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இதில் 3 கோடு இருக்கு இல்லையா லெஃப்டில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்டர்பிரேட்டர் மோடுலையும் பண்ணிக்கலாம். இன்டர்பிரேட்டர் மோடுனா ஊடாடும் முறைமை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது 2 நம்பர் ஆட் பண்ண போகிறோன்னா 5 இப்படி கொடுத்துட்டு +6 என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா உடனே ஆன்சர். இதான் ஊடாடும் முறைமைன்னு சொல்லுவோம். உடனே நம்ம கால்குலேட்டர் மாதிரி ஆன்சர் பண்ணி பார்க்குறதுக்காக உள்ளது. இன்னொன்று தான் இது ஃபைல் முறைமை, சரியா. இது ஸ்கிரிப்ட் முறைமை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்ட்னா நிறையா கட்டளைகள் எல்லாம் வரிசைக்கு எழுதி வச்சுட்டு சேவ் பண்ணி பார்க்குறதுக்காக உள்ளது. இப்போ ஒரு லைன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட், இதில் தான் எல்லா சிம்பிள்ஸுமே இருக்குது. கோட்ஸுக்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஏதோ டைப் பண்ணுறோம். நீங்கள் திருப்பியும் கோட்ஸ் முடிக்கிறோம். இப்போ அது ரன் பண்ணணும். இன்வாலிட் சின்டெக்ஸ், இதை கோட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு முன்னாடி நம்ம போடாமல் இருக்கோம். அதனால் எரர் காமிக்கி. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஆரம்பித்த பிறகு தான். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பிரிண்ட் ஆகுதா. சரி, இப்படி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் இந்த இடத்துல போய்ட்டு சேவ்னு ஆப்ஷன் கொடுங்க. சேவ்னு கொடுங்க. இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய்ட்டு அதில் புதுசாக நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அதில் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஃபோல்டர், நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஃபோல்டர், இதில் ஏன்னு ஒரு ஃபோல்டர் பேர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. க்ரியேட், செலக்ட் ஃபோல்டர். இது ஃபைல் நேம் கேட்கு. நியூ ஃபைல் .pyன்னு வந்திருக்கும். நீங்கள் ஃபைல் நேம் ஏதாவது என்ன பேர்னாலும் இது கொடுத்துக்கலாம். சும்மா சாதாரணமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சிஎஸ்ன்னு கொடுக்குறேன். நான் ஒரு பேரை கொடுத்துட்டு பிஓயும் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது உள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். திருப்பி ஓப்பன் பண்ணோம்னா இதே இடத்துல போய்ட்டு
ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அண்டு அப்படின்லாம் இருக்குது. அதாவது ஏதாவது தவறுதலாக நம்ம டைப் பண்ணதோ அல்லது அழிச்சிட்டோமோ ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டு அப்படின்னு பண்ணால் திருப்பியும் அதே எழுத்துக்கள் வந்துடும். ரீடுவும் அதே இருக்குது. கோ டு லைன்னா ஏதாவது நிறைய லைன்ஸ் டைப் பண்ணி, இது ஒரு லைன்னால ஒன்று மட்டும் காட்டுது. நிறைய லைன் டைப் பண்ணியிருந்தால் அந்த லைன் நம்பர் அடிச்சுட்டு கோ கொடுத்தோம்னா அந்த லைனுக்கு நம்ம போயிடும். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.